இப்ப பாருங்க, மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே ரிஷபத்துல மாதம் முழுக்க 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ சுக்கிரனோட வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய ஒரு செவ்வாயாக, அஃப்ளிக்ஷன் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சனியின் பார்வை 3ஆம் பார்வை பெறுகிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. ஆனாலும் குருவால் பார்க்கப்பட்ட சனியாக இருக்கிறதுனால பெரிய தொல்லைகள் கிடையாது. இந்த 3ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய சனி என்ன கொடுக்குன்னா, கொஞ்சம் வேலை பளு, ஸ்ட்ரெஸ் கொடுப்பார். பட் இருந்தாலும் எல்லா விஷயம் ஓரளவுக்கு நல்லா தான் நடக்கும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது வேலை தொழில் விஷயத்துல அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா அந்த குரு பயிற்சி ஆனது ஜூலை மாதம் ஆனது அற்புதமான பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி புதன் எப்படி இருக்கிறார், 4ஆம் இடத்திலிருந்து வக்ர ரீதியாக 3ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோட வருவது இன்னுமே இந்த ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை, நல்ல லேர்னிங், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி ஒரு மாதமாக இருக்குதுங்க. சுக்கிரனும் பாருங்க சிம்மத்துக்கு வந்துடுறார், 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார் மாதத்தின் முதல் வார முடிவிலே. ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு தான். இப்போ ராசி அதிபதியும் நல்லா இருக்கிறார், குரு நல்லா இருக்கிறார், மேஷராசிக்கு விரயசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஓவராலாக இந்த ஜூலை மாதத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கக்கூடிய அமைப்புகளாக வச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு வேலை பளு, மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்லோடு, ஒரு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமான அவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். வருமானத்துக்கு என்ன வழியோ அதை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நிறையா டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறையா கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால நல்ல ஒரு பெனிஃபிட். சுக்கிரனே 5க்கு போய் இதுவரை கொஞ்சம் ஒரு விசேஷமான பலன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தைகள்னால ஒரு அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி சனி 12ஆம் இடத்துலேயே இருக்கிற சனி கண்டிப்பாக விரய சனியாக இருந்து சில என்னதான் வருமானம் வந்தாலும் செலவுக்கு குறைவில்லாமல் போயிட்டுருக்கு சாமிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு நல்ல தசாபுக்திகள் போயிட்டுருக்கிறவங்களுக்கு சுப விரயமாக ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயங்கள்லாம் பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அப்கிரேட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறது. ஸோ ஓவராலாக குரு, சனி, ராகு, கேது. ராகு பாருங்க 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பட் என்ன, இதுவரைக்கும் குரு ராகுவை பார்த்துட்டு இருந்தார், இந்த ஜூலை மாதம் பார்க்க போறது இல்லை. அதனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் குழந்தைகள்ல சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும், சில மெனக்கெடுதலாக இருக்கும். மூத்த சகோதரர்களுக்கு சில விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் உறவுகளையாக இருக்கட்டும், மற்ற விஷயத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள்லாம் இருக்குது.